இரண்டாவது சகோதரர்களே, களவெடுக்கிறோமா, அது இன்டர்நேஷனல் லெவல்ல செஞ்சாலும் சரி, பெரிய லெவல்ல செஞ்சாலும் சரி, நாடளாவிய ரீதியில செஞ்சாலும் சரி, ஊர்ல செஞ்சாலும் சரி, சாதாரண ஒரு கடையில நான் செய்யக்கூடிய வேலையில நான் களவு செஞ்சாலும் சகோதரர்களே, நல்ல தெளிவாக விளங்கணும், ஏண்ட ஈமான் கலட்டப்படுது. என்ன ஈமான் கலட்டப்படுது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதா ஸனல் ரஜுல் அவ் ஸரக், ஒரு மனிதன் களவெடுக்கிறான் அல்லது விபச்சாரம் செய்கிறான், நஸஅல்லாஹு மின்ஹுமல் ஈமான், அந்த ரெண்டு பேரிடமிருந்தும் அல்லாஹ் அந்த ஈமானை கலட்டி விடுகிறான். எப்படி? கமா யக்லவு அஹதுகுமுல் கமீஸ பில் ரஸி, உங்களில் ஒருவர் தன்னுடைய ஜுப்பாவை, தன்னுடைய டீஷர்ட்டை எப்படி தலைக்கு மேலால கலட்டுறீங்களோ இதே போல அந்த மனிதனுடைய ஈமான கலற்றான். அந்த செயலிலிருந்து அவர் மீண்டா ஈமான் அவரின் பக்கம் மீளுது என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. கனிமானவர்களே, எத்தனை பேர் கலட்டுறதுக்காக வேண்டி போயிருக்கிறாங்க, அனர்த்தங்கள்ல, ஆக்சிடென்ட்கள்ல, கனவுல ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல கரண்ட் ஷார்ட்டாகி பல பல அனர்த்தங்கள்ல சகோதரர்களே வஃபாத்தாகி இருக்கிறாங்க. என்ன நிலைமை? ஈமான் கலப்பட்டப்பட்ட நிலைமையில அல்லாஹ்வை சந்திச்சிருக்கிறாங்க. ஈமான் கலட்டப்படுது. அந்த அளவுக்கு மிக பயங்கரமான ஒரு பாவம் சகோதரர்களே. நாங்க நினைச்சவும் கூடாது, கை வைக்கவே கூடாது. மூன்றாவது, இது களவு என்பது எழுதுறாங்க